அதாவது எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் அவங்க இபிஎஸ் உடைய தலைமையில் இபிஎஸ் தலைமையில் அமையும். அதுப்பா பேசிக்கலாமே. இப்போ என்ன கூட்டணியின் ஆட்சி, கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. அது இப்போ உடனடியாக சொல்ல முடியாது. தேர்தலுக்கான நாள் இருக்குது, சில பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. கூட்டணியை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அது திமுக கூட்டணிக்குள்ளே அவங்க சலசலப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்களாம். அது அவங்களுடைய டிப்ளமேட்டிக் அரசியல் என்று அவங்க அப்படி காட்டிக்கொள்கிறார்கள். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி கூட வெளியேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா முழுமைக்குமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் தலைமை ஏற்கிறது. தமிழ்நாட்டிலையும் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியில் தான் இந்த கூட்டணி பலப்பட்டு வருகிறது. அவர் தான் அம்மாவுடைய கட்சி தமிழ்நாட்டில் தலைமை ஏற்கனு சொல்லியிருக்காரு. அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு கிளியராக, எங்களது கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த நிமிஷமே யார் கூட்டணின்றது எங்களால் இப்போ உடனே தெரிவிக்க முடியாது. நிச்சயமாக வெகு விரைவில் அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதிமுக அவங்க நிலைப்பாடை சொல்லியிருக்காங்க, வரவேற்கிறோம். தேமுதிகவின் நிலைப்பாடை நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நாங்கள் கேட்குறோம். 2026 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும், கூடுதலான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று சொல்வதை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கருத்தை சொல்லியிருக்கிறது. நாங்களும் அப்படித்தான் சொல்லி வருகிறோம். கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் கூடுதலாக தொகுதிகளை கேட்போம் என்று நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுக தலைவர் எங்களோடு உரையாடலை நிகழ்த்துகிற போது நாங்கள் சூழலை கருத்தில் கொண்டு, கூட்டணியின் நலனையும் கருத்தில் கொண்டு, வெற்றியையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம். வணக்கம். கேள்விக்கிழமை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தமிழக அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரபரப்போட அப்படியே நகர்ந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது கட்சிகள் வருமா அப்படிங்கிறத இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் கூட்டணி ஆட்சி குறித்த கேள்வி செய்தியாளர்கள் ஏற்படும் போது அதுக்கு பதில் சொன்ன நயினார் நாகேந்திரன், அது தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதே நிலைப்பாட்டில், அதாவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டிலேயே அவர் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டால், இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஆகட்டும், அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், அவங்க இன்னும் இந்த கூடுதல் இடம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை, சின்ன ஒரு நெருக்கடியை திமுகவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் திருமாவளவன் ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிடுறாரு. அதாவது கூடுதல் இடம் கேட்கறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று தான். ஆனால் எங்கள் கூட்டணியிலேருந்து, அதாவது திமுக கூட்டணியிலேருந்து அந்த பக்கம் யாராவது போவாங்க அப்படின்னு சொல்கிறது பாஜக பரப்பக்கூடிய ஒரு பொய்யான வதந்தி அப்படிங்கிறது திருமாவளவனுடைய கருத்தாக இருக்குது. இன்னொரு பக்கம் பிரேமலதா கூட்டணி பற்றி கேட்கும்போது, இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது, எங்களுக்கு கட்சியை பலப்படுத்துறதுக்கான நேரம் இது, அது குறித்த பேச்சுவார்த்தைகளில், அது குறித்த ஆலோசனைகளில் நிர்வாகிகள் கூட நாங்கள் ஈடுபட்டிருக்கோம், அதனால் அது பிறகு பார்க்கலாம் கூட்டணியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் அப்பா மகன் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் ஓய்ந்த பாடில்லை. ஒருத்தரை நீக்கம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழலில் மிக முக்கியமாக எழுந்து நிற்கக்கூடிய கேள்வி அப்படின்னா, இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் யாருக்கான நெருக்கடி அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு, திமுகவுக்கா அதிமுகவுக்கா அப்படிங்கிறது தான். அதை பற்றி தான் இன்றைய கேள்விக்கிற நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அர்ஜுனமூர்த்தி, மூத்த பத்திரிகையாளர் பிரியன், அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, அதே போல் மதிமுகவிலிருந்து காரை செல்வராஜ், இன்னும் சற்று நேரத்தில் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணியும் இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் பிரியன் சார்ட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது
இன்னைக்கு சூழலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நெருக்கடி அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக இருக்குது, திமுகவுக்கா அதிமுகவுக்கா? ஒரு ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு வரும், ஒரு ரவுண்ட் எல்லாருக்கும் போயிட்டு வந்து அப்புறம் விரிவாக பேசலாம். அதிமுகவுக்கு வந்து நெருக்கடி வந்து ரெடியாக கைவசம் ரெடியாக இருக்குது. திமுகவுக்கு நெருக்கடி தேர்தல் சமயத்தில் தான் வரும். இந்த இடங்கள் கேட்குற விஷயங்கள்லாம் அப்போ தான் ரைஸ் ஆகும். பட் அதிமுகவுக்கு இப்போ வந்திருக்கு. ஏன்னா கூட்டணி ஆட்சின்ற விஷயத்தை பாஜக பேசுகிறாங்க, அது ஒரு முக்கியமான நெருக்கடி. 50 இடங்களை குறி வச்சு வேலை செய்யணுன்றாங்க, அது ஒரு முக்கியமான நெருக்கடி. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 13 நாள் அன்றைக்கி அமித்ஷா வந்தாருங்க. 13 நாள் அன்றைக்கி அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தார். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன கொடுத்தார் அப்படின்றத பிஜேபி இன்றைக்கி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபி, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. அதில் என்னென்னா சீட்டு அலோகேஷனையும் மினிஸ்ட்ரிஸை வந்து எப்படி பங்கு போட்டுக்கிறது, போஸ்ட் எலெக்ஷனில் எப்படி பங்கு போட்டுக்கிறதையும் அப்போ டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா அது கூட்டணி ஆட்சின்னு தெளிவாக அப்பவே சொன்னார். மறுநாளும் பேப்பரில் வந்தது. அன்றைக்கி பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும் சொல்லியிருக்கார். இதுக்கெல்லாம் வந்து எடப்பாடி வாயை திறக்காமல் பேசாமல் இருக்கார். இது அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. ஏன்னா அதிமுக வந்து அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு கொடுக்க வேண்டாம்ன்றதுல உறுதியாக இருக்காங்க. ஸோ இப்போ நெருக்கடியை சந்திக்கிறது அதிமுக. அடுத்தபடியாக நெருக்கடியை சந்திக்கிறது வந்து பாமக. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடின்னு இருக்கிறதுனால டாக்டர் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் அவங்களால இப்போ எதுவும் ஃபைனலைஸ் பண்ண முடியல. பாஜகவுக்கு என்ன பிரச்சனைனா அவங்கள வந்து கூட்டணி கூப்பிட்டு வர முடியல. போய் குருமூர்த்தி போய் கதவை தட்டினார், தைலாவரம் கதவை 2 நாள் பார்த்தாரு, ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாரு. அவங்க எங்கே தகராறே முடியல, அதனால் அவங்ககிட்ட வந்து கலந்துக்க மாட்டோம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ தேமுதிகவுக்கு ஒரு நெருக்கடி வந்து போயிடுது. அது அதிமுக கொடுத்த நெருக்கடி. ஆக்சுவலாக அவங்களுக்கு சீட்டு கொடுக்காதனால அவங்கள ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரு கோவத்தில் இருக்காங்க, ஒரு அடிபட்ட புலி மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பேச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க, யாரோ சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு எடப்பாடி சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் வரிசையாக மினிஸ்டர்ஸ்லாம் லைனில் வந்தாங்க, மாஜி மினிஸ்டர்ஸ்லாம் லைனில் வந்தாங்கன்னு சொல்கிறார். ஸோ தேமுதிகவுக்கு அதிமுக ஒரு நெருக்கடி கொடுத்து இப்போ தேமுதிக எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாமல் அவங்க கொஞ்சம் தள்ளி போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு அதிக நெருக்கடி அப்படிங்கிறது அதிமுக முக்கியமான கொள்கை சார்ந்த விஷயம். அதை நம்ம பேசலாம், அடுத்தடுத்து பேசலாம். ரவீந்திரன் சார்ட்ட நான் கேட்க விரும்புறது, யாருக்கான நெருக்கடி அதிகமாக இருக்குது? ஏன்னா இந்த பக்கம் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அதே போல் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நான் குறிப்பிட்டேன். அது அந்த காட்சிகளை கூட நம்ம பார்த்தோம். திமுகவுக்கு இந்த பக்கம் விசிகா மார்க்சிஸ்ட் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வச்சு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது யாருக்கு நெருக்கடி அதிகமாக இருக்குது? திமுக கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்குது. அதில் வந்து அவங்க ஆட்சியில் பங்குன்னு எல்லாம் கேட்பாங்க, அதுங்கிற விடுதலை சிறுத்தைகள்லாம் கோரிக்கை வச்சதெல்லாம் அப்படி டை டவுன் ஆகிட்டு. காரணம் அரசியலில் வெற்றி தான் முக்கியம். இன்றைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ் வந்து அக்குமுலேட்டிங் பவர் தான் முக்கியமானதுன்னு இருக்கும்போது வந்து திமுக அணி வந்து தொடர் வெற்றியில் இருக்கிறாங்க. 3 முறை 45% வாக்குகளை தாண்டின ஒரு அடியாக இருக்கிறனால அதில் உள்ள கான்ஸ்டியூன்ஸ் எல்லாமே தோல்வி வளையத்தில் இருந்து காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒரு பாஜக எதிர்ப்புங்க புள்ளியில் அவங்க சேர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. சீட்டு எண்ணிக்கைங்கிறது வந்து எல்லா தேர்தலுக்கு முன்னாடியும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இது தான். என்றாலும் அது பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது சார்ட் அவுட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக தான் திமுக அணி இருக்குதான் நான் பார்க்குறேன். காரணம் வெற்றி தான் இங்கே பேசும். அந்த வெற்றி வந்து திமுக கழக தலைவர் வந்து வெற்றிக்கு அச்சாரமே கூட்டணி தான் வேற அவர் இறங்கி வந்து சொல்லியிருக்கிறார். இதற்கு முன் இருந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரோ மக்கள் திலகம் எம்ஜிஆரோ முத்தமிழறிஞர் கலைஞரோ இந்த அளவுக்கு அவங்க இறங்கி கூட்டணி தான் வெற்றிக்கு காரணம்னு எந்த இடத்துலையுமே அவங்க சொன்னதில்லை. ஸோ அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியனாக தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அடுத்தபடியாக அதிமுக அணிங்கிறது அதிமுக அணியும் என்டிஏயும் இணையணும். இதில் வந்து ஜனவரி மாதம் தான் முடிவெடுப்போன்னு பாமக சொல்கிறாங்க, தேமுதிக சொல்கிறாங்க. இதில் தேமுதிக திமுக ஆப்ஷனையும் தெளிவாக ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு திமுக கிட்ட சீட்டு வாங்கிக்கிட்டு போகிறதா அல்லது வந்து திமுக காட்டி அதிமுக கிட்ட அதிக சீட்டு வாங்குறதாங்கிறது அந்த முடிவு வரும்போது தான் நமக்கு தெரியும். அவங்க இன்னைக்கு இவர் செல்வ பெருந்தகை பேசுனதையும் தென் திருமாவளவன் பேசுனதையும் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசணுங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆகவே வந்து மக்கள் நல கூட்டணியை தலைமை தாங்கின தேமுதிக இன்னைக்கு வந்து வெற்றி பெற முடியாத இருக்க சூழ்நிலையில் மக்கள் நல கூட்டணியில் இருந்து குறைந்த சதவீத வாக்குகள் எடுத்த கட்சிகளெல்லாம் இன்னைக்கு அங்கீகாரமும் எம்பி எம்எல்ஏக்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. திமுக கூட்டணியில் அவங்க ஒரு கெமிஸ்ட்ரியில் இடம்பெற்றதான் காரணங்கிற எண்ண ஓட்டம் தேமுதிகவுக்கு இருக்குது. அதை திமுக எந்த அளவுக்கு அணுக போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. பாமகவை பொறுத்தவரையில் அவங்க உள்கட்சி பிரச்சனை இருந்தாலும் கூட டாக்டர் ராமதாஸ் அசெப்டிவாக நான் தான் பாமக, என்ன நம்பி தான் வாக்காளர்கள் இருக்காங்க, என்ன நம்பி தான்
கூட்டணி கட்சிகள் வருவாங்கங்கிற அந்த நம்பிக்கையோட வில்போரோட அவர் அரசியல் பண்ணுறாரு. பட் அன்புமணியும் சில எதிர் நபர்களை சொன்னாலும் அவரால் வெளியே வந்து ஸ்ட்ராங்காக பேச முடியாத ஒரு நிலைமை இருக்குது. காரணம், பாஜகவின் ஆதரவாளர் தான் அன்புமணி என்று கூறப்பட்ட நிலையில் டாக்டர் ராமதாஸே பாஜகவை அவமானப்படுத்தி பாரத் மாதாக்கு ஜெயனி சத்தம் போட்டு வந்தாங்க. யார் அது, அண்ணாமலை பேரை கூட தெரியாதது மாதிரி அவர் பேசிய சூழ்நிலையில் பாஜகவினோட முக்கிய தலைவரோட தொடர்புடைய டெல்லி தொடர்புடைய ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவங்கள்லாம் வந்து டாக்டர் ராமதாஸை பற்றி சந்தித்து பேசும்போது இது ஜாதி கலவரத்தில் பலகீனமான ஜாதியை பலமான ஜாதி கூட சேர்ந்து காவல்துறை அடக்கிறது மாதிரி அன்புமணி வந்து அந்த இடத்துக்குள்ளே டிஸ்ஆர்ம் பண்ணப்பட்டார். அன்புமணிக்காக யாரும் இல்லை, பாஜகவே டாக்டர் ராமதாஸ் தான் பலம்னு ராமதாஸை பார்க்குறாங்க. பாஜகவை விமர்சித்த ராமதாஸுக்கிட்ட பாஜக இவரை விட்டுறக்கூடாதுன்னு போகிறாங்கங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தெளிவாக ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக அந்த பார்வை என்னென்னா, பாமக இல்லாமல் அதிமுக ப்ளஸ் பாஜக ஒன்றாக இணைந்தாலும் 90 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு ஒரு ஃபைட் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாமக மிக முக்கியமான ஒரு கட்சியாக அந்த தேர்தல் களத்துக்குள்ளே திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்கறதுக்கு இருக்குது. அதில் பாமகவின் முகமாட்டு வாக்கு வங்கியை கொண்டு வரக்கூடியவராட்டு வந்து பாஜகவை வந்து டாக்டர் ராமதாஸை தான் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து சார்ட் அவுட் ஆக வேண்டியது இருக்குது. இதற்கு பிறகு இவங்க அதிமுக பாஜக கூட கூட்டணி பேரம் பேச வேண்டியது இருக்குது. இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் பாஜக எமிஷனரிஸ் பார்த்த பிறகு அவர் வந்து திமுக ஒரு ஆப்ஷன் ஆட்டு அவர் இப்போ காட்டலை. முந்தைய காலகட்டங்களில் நாங்கள் தனிச்சு நின்னே 4 ஜெயித்தோம், கூட்டணியில் என்ன சாதித்தோன்னு சொன்னவர் தான். அதற்கு பிறகு அன்பு தம்பி ஸ்டாலின் இதை முடிவு பண்ணுவார்னு சொன்னவர் தான். இப்போ அவர் வந்து தெளிவாக ஆட்சி மாற்ற வேண்டும் என்ற கருத்தை அவர் இன்னைக்கு முன்வைக்கிறாருன்னா, இன்றைய தினம் அவர் வந்து என்டிஏக்குள்ள அதிமுக கூட்டணிக்குள்ள இருந்து நாம தொடர்ந்து பேசலாம். ரவீந்திரன் சார், ரைட். அர்ஜுனமூர்த்தி சார், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும், அதாவது இங்கே தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சி அப்படிங்கிறத வந்து உங்களோட தலைவர் நயினார் நாகேந்திரன் தெளிவாக குறிப்பிட்டார். ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத கேள்வி வரும்போது அந்த இடத்துல மட்டும் ஒரு கமா போட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது வந்து பிறகு பேசிக்கலாம், இல்லை கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லலை, அதை பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே ஒரு கமா போட்டு நிறுத்திருக்காரு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பாஜக விரும்புதா? ஏற்கனவே எங்களோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் விசிட்லே உங்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர் தான் மாநில தலைவர் அப்படின்னு பிரகடனப்படுத்தின அன்னைக்கே ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. நாங்கள் அதிமுகவோட வலிமையான கூட்டணியாக இருப்போம், அவங்களோட வலிமைக்கு வலிமை சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரே ஒழிய இந்த ஆட்சி இந்த பங்கு இதை பற்றியெல்லாம் பேசலை. கூட்டணி அமைக்கணுங்கிறது தான் முதல் கட்ட முடிவாக இருக்குது. அப்போ முதல் கட்ட முடிவில் கூட்டணி தான் முக்கியங்கிற போது கூட்டணியை எந்தவித பிரச்சனை இல்லாமல் 2026 தேர்தல் களத்தில் போய் பணி செய்து சிறப்பு செய்து வெற்றி அடையணுங்கிற இலக்கை தாண்டி வேறு எந்த இலக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த முறை வந்த போது கூட பேசினாரே கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தை அமித்ஷா பேசினாரே. கூட்டணி கட்சிக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கூட்டணி கட்சிகளாக செயல்படுவோங்கிற வார்த்தை தானே ஒழிய கூட்டணி ஆட்சிங்கிறத வந்து முன்னெடுத்து சொல்றதுக்கு அதை வந்து பாஜக சார்பா வந்த யாருமே இதுவரைக்கும் அதை வந்து தெளிவுபடுத்தவே இல்லை. எல்லாருமே ஒரு விஷயத்த மலுப்பலா மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. கூட்டணி ஆட்சிக்கும் கூட்டணி கட்சிகளோட ஆட்சிக்கும் என்ன வித்தியாசங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தல. ரெண்டாவது என்னோட கேள்வி வந்து, பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஆட்சி அப்படிங்கிறதுல அது உறுதியாக இருக்குது. ஆனால் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறதுலேயே உறுதியாக இருக்கா? இல்லை, நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இப்போ அதிக நெருக்கடியில் இருக்கிறது நாங்கள் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு அதாவது நீங்கள் என்ன அளவுக்கு இல்லை அந்த சந்தேகத்தை தீர்த்துடுறேன். அதாவது கூட்டணி ஆட்சிக்கும் கூட்டணி கட்சிகளோட செயல்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் நீங்கள் டீகோடு பண்ண சொல்கிறீங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. பழைய காலத்தில் நீங்கள் எந்த அரசியல் நிகழ்வுகளையும் எந்த தேர்தல் களத்துலையும் பார்த்தீங்கன்னாவே, இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் காலத்தில் கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும். தேர்தலில் வெற்றி அடையணும், ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி தான் எல்லாரோட வீரியமும் உத்வேகமும் செயல்பாடும் இருக்கும். அந்த நிகழ்வில் போய் தேவையில்லாமல் நாங்களே முள்ள போட்டுக்க மாட்டோம் ரோட்டில்.
நாங்கள் நல்லா போய் சேரணும், பஞ்சர் இல்லாமல் வண்டி போய் சேரணும்னா நாங்களே முள்ளடி போட்டு கொட்டிட்டு போவோமா என்ன? கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் கேட்கறது போற வழியில முள்ள போட்டுக்கிறது மாதிரி தான். அதனால கூட்டணி இப்ப எனக்கு தெளிவா இல்ல, கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு இப்ப அவசியம்ங்கிறதுக்கு இந்த காலகட்டம் இன்னும் 10 மாசமோ 12 மாசமோ இருக்கிற நேரத்தில் இப்ப கூட்டணியை வலிமைப்படுத்தணும். இப்ப அவங்க அமித்ஷாஜியே என்ன தெளிவா எங்கள்கிட்ட நிர்வாகிகள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, இணக்கத்தோட நெருக்கமான உணர்வோட செயல்படுங்க களத்துல. அதிமுகவோட நம்ம கூட்டணி அமைச்சிட்டோம், இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியை அமையணும்னா இணக்கம் வேணும், நல்ல உணர்வுபூர்வமான ஒரு உந்தல் வேகத்துல செயல்படுங்க அப்படிங்கறத அவர் கண்டிப்பா வந்துருச்சு, தெளிவா வந்துருச்சு. நாங்க வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய கட்சியாவே மாறிட்டோம் இன்னைக்கு தேதிக்கு. அதை விரிவா பேசலாம். காரை செல்வராஜ் மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. திமுகவில் இருந்து சில கட்சிகள் வந்து இந்த பக்கம் வருவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை நயினார் நாகேந்திரன் எழுப்பின போது வாய்ப்பு இருக்குது, அது யாருங்கிறத பின்னாடி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னபோது மதிமுகவை பற்றிய ஒரு பேச்சும் அந்த இடத்துல பரபரப்பாக சலசலப்பாக கிளம்பி போச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதற்கு உடனடியாக எந்த தொலைக்காட்சியில் அந்த செய்திகள் வந்ததோ உடனடியாக தொலைபேசியில் அழைத்து எங்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் அப்படி எதுவும் பேசப்படவில்லை, அவர் ஏதோ தேர்தல் யூகத்துக்காக அப்படி பேசியிருக்காரே தவிர அதில் உண்மை இல்லை என்று நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். அதுக்கு என்னுடைய பார்வை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய நகைச்சுவையாளராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாறுவதற்கான முயற்சியில் இருப்பது தான் அதை காட்டுது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை பரபரப்பு அரசியலை மையப்படுத்தி அரசியல் செய்கிற இயக்கம் இல்லை. இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட இயக்கத்தினுடைய தத்துவ கோட்பாடுகளை தாங்கி நிற்கிற 2 திராவிட இயக்கங்கள் என்று சொன்னால், ஒன்று எங்கள் தாய் கழகமான திராவிட முன்னேற்றக் கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் திராவிடம்னு பேரில் இயக்கத்தில் வச்சுருந்தாலும் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை சுமந்து செல்லுகிற இயக்கங்கள் இல்லை. அந்த வகையில் பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது சிரித்துவிட்டு கடந்து போகக்கூடிய செய்தியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா பரபரப்பு பண்ணி அரசியல் பண்ணுறது தான் இருக்காங்க. திடீர்னு தேர்தல் பேச்சுவார்த்தை ஆரம்பித்த உடனே நாங்கள் தேர்தல் நெருக்கத்தில் எங்கள் கூட்டணியை பற்றி பேசுவோம். இந்த இடையில இந்த 3-4 வருஷம் எங்கே போனாங்கன்னே தெரியாது. மக்கள் அப்போ இருக்காது, அரசியல் இருக்காது, மக்கள் போராட்டங்கள் இருக்காது, அவங்க எங்கே இருந்தாங்கன்னே தெரியாது. திடீர்னு இந்த கூட்டணின்னு வந்த உடனே வெளியில் வந்து நாங்கள் இப்பொழுது சொல்ல மாட்டோம், எங்களுக்கும் கடமை இருக்கிறது, உங்களுக்கும் கடமை இருக்கிறது, ஜனவரியில் பேசுவோம், இப்படி சொல்லக்கூடிய கட்சிகளை எல்லாம் நாங்கள் புறந்தள்ளி விட்டு நேர்மையாக மக்கள் இயக்கமாக மக்களுக்காக பணி செய்கிற இயக்கமாக 32 ஆண்டுகள் பயணித்திருக்கிறோம். அந்த பயணம் என்பது திராவிட இயக்கத்தை தாங்கி நிற்க வேண்டும், தாங்கி பிடிக்க வேண்டும். மறுமலர்ச்சி திமுகவினுடைய செயல்பாடுகளால் திராவிட இயக்கங்களுக்கு தொய்வோ பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணங்கள் தமிழகத்தில் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு வாசலை திறந்து வைப்பதற்கு ஒருபோதும் மதிமுக துணை நிற்காது என்று இன்றைக்கு மட்டுமில்லை, என்றைக்குமே எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களும் சொல்லி வருகிற செய்தியைத்தான் நான் இப்பொழுது சொல்லுகிறேன். இதில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வந்திருக்கிற நண்பர் அர்ஜுன்ராஜ் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டீங்க. அவர் மகாராஷ்டிரான்னு போனார். அமித்ஷா அவர்களே தைரியமாக வந்து கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்திலேன்னு கடந்த முறை சொன்னதை நான் இந்தியில் அவர் என்ன சொன்னாருங்கிறதையும் சொல்லி இதே நம்ம சன் நியூஸ் தொலைக்காட்சியில் சொல்லி இருக்கிறேன். அந்த ஹிந்தியில பேசியதை தமிழில் மொழியாக்கமும் பண்ணி சொல்லி இருக்கிறேன். அந்த ஹிந்தியில ஒரு தடவை சொல்லுங்க, இப்ப இருக்கா ஞாபகம் இருக்காது? தெரிந்தவன் என்கிற அல்ல, ஞாபகம் இருக்கு, நான் ஹிந்தி எழுத பேச படிக்க தெரிந்தவன் தான். அத ஒரு முறை சொல்லுங்க, அர்ஜுன் சார் கேட்டுக்கிட்டோம். அவருக்கு ஹிந்தி தெரியும் நினைக்கிறேன். அத ஒரு முறை ரிப்பீட் பண்ணுங்க. ஆமா 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 அதிமுக भाजपा साथ में लड़ाएगा, साथ में 2026 इलेक्शन में साथ में साथ हाथ मिला के जाएगा, जरूर जीत मिलेगा. मिनिस्टर को बात करेगा तो हम बैठ के बात करेंगे. They have not given chance to ADMK to decide. वो जीत गया तो வெற்றி அடைந்ததற்கு பிறகு जीत गया तो हम साथ में बैठ के मिनिस्ट्री को फॉर्म करेगा. क्या मतलब है? இதற்கு அர்த்தம் என்ன? நாங்கள் ஜெயிப்போம், வெற்றி கூட்டணியாக வருவோம், ஆட்சி அமைத்தால் அமைச்சரவையை சேர்ந்து உட்கார்ந்து பேசி அமைப்போம். இதுதான் அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு சொன்னது. அவரை தைரியமாக சொல்லுகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களுக்கு என்ன தயக்கம்னு எனக்கு புரியல.
ரெண்டாவது ஒரு செகண்ட் அர்ஜுனமூர்த்தி சார் ஒரு நிமிஷம் சார். ஒரே செகண்ட். இதுல எந்த விதமான தயக்கத்துக்கும் இடமே இல்லை சார். இதுல எப்படின்னா சார், உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு அரசியல் களத்துல ஒரு பெரிய போர்க்களமா இருக்கு. இதில் எல்லார்ட்டையும் ஒரு இணக்கமும் ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கிக்கிறது தான் எங்களோட முதல் கட்ட முயற்சியாக இருக்கணும். இப்போ நம்ம வெற்றியை அடைஞ்ச பிறகு பேசுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 அந்த கவர்மெண்ட் ரெடி ஆகிறதுக்கு முன்னால் டெல்லியில் பார்த்தீங்கன்னா இதில் கவர்மெண்டில் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோமா, மினிஸ்ட்ரியல் பர்த் இருக்க போதா அப்படிங்கிற பிரச்சனையே நிறையா இருந்த காலகட்டமெல்லாம் இருந்தது. அப்போவும் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது தான் மோடி அவர்கள் தெலுங்கு தேசத்துக்கெல்லாம் இங்கே பங்களிப்பு கொடுத்தாங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2005 டிஎம்கேயோட கூட்டணி அமைச்ச உங்கள் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல கூட அந்த நேரம் கூட கூட்டணி ஆட்சியை பற்றி பேசவே இல்லை சார். அவர் சொன்னதுக்கு நேரடியாக இல்லை, அதுதான் அமித்ஷாவே கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன தயக்கம்? எனக்கு எப்போதுமே ஒரு வெற்றி, அதாவது கல்யாணம் பண்ண பிறகு தான் நப்ஷியல் இருக்கணுமே ஒழிய கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலே நப்ஷியலை பற்றி பேச முடியாது. அது நீங்கள் ரொம்ப முக்கியமான கருத்தாக வச்சுக்கணும். இப்போ நம்ம வெற்றி அடைகிறது தான் இலக்கு எங்களுக்கு. அதில் எந்தவித நீங்கள் மற்ற கட்சிகளெல்லாம் எங்களோட வெற்றியை பலவீனப்படுத்துறதுக்காண்டி பண்ணுற முயற்சி தான் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நாங்கள் வெற்றியை வேணா கூட்டணி தெரிஞ்சு போச்சு, பலவீனப்படுத்தணுங்கிற ஆர்வத்தில் தான் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத முள்ளெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ரோட்டில். இல்ல நாங்க முள்ள போடல எடப்பாடியார் தன் தலையில தானே மண்ணை எள்ளி போட்டுக்கிட்டாரோன்னு நினைக்கிறோம். அது உங்களோட விருப்பம் சார். நீங்க விருப்பப்படுறீங்க. எடப்பாடியார் மண்ணை போட்டுக்கிட்டாருன்னு சொல்லிக்கிறதுல கூட உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிளஷர் இருக்கு இதுல. இது அரசியல் களம். இது அரசியல் களத்துல strategy is very very important. We should go on the political strategy, how to achieve the success story of this election. That is what we focus. நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, அமித்ஷாஜி மைக்ரோ மேனேஜ்மென்ட்ல ரொம்ப கெட்டி சின்ன சின்ன விஷயங்களை கூட நுணுக்கமாக செயல்பட்டு அதை வெற்றி காண்றவர். அதனாலதான் வானவில் திட்டம்னே ஒரு வச்சு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான முயற்சி பண்ணக்கூடியவர். திரு நான் பேசிடுறேன். இவர் டெல்லி மகாராஷ்டிராவெல்லாம் பத்தி பேசுறார். டெல்லியிலையும் மகாராஷ்டிராவிலையும் பிஜேபி அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. தமிழ்நாட்டில் மாதிரி அங்கே இல்லை. எதையும் செய்யக்கூடிய இடத்தில் டெல்லியிலையும் மகாராஷ்டிராவிலையும் நீங்க இருந்தீங்க. ரெண்டு கட்சியை உடைச்சிங்க, ரெண்டா பிரிச்சிங்க, ஊழல் குற்றச்சாட்டு பண்ணவனெல்லாம் கொண்டு துணை முதல்வராக உட்கார வச்சிங்க. அந்த அரசியல் நாசுக்கெல்லாம் சாணக்கியத்தனம்னு பேசாதீங்க. அந்த டெல்லி மகாராஷ்டிரா தெலுங்கு தேசத்தினுடைய அரசியல் நகர்வுகளை, பாஜகவுடைய நகர்வுகளை தமிழகத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அண்ணன் பிரியன் அவர்கள் சொன்னார், எடப்பாடியார் அவர்கள் ஒன்றுமே இந்த கூட்டணி ஆட்சி பற்றி அமித்ஷா சொன்னதை பற்றி எதுவுமே பேசலைன்னு. அவர் ஏன் பேசலைன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இருக்கிற பயம். நாம் ஒருவேளை இதை மறுத்து இப்பொழுதே பேசிவிட்டால் சாம பேத தான தண்டம் எந்த வகையில், எந்த வழியில், எந்த நோக்கத்தில் யாரை தாக்கும் என்று தெரியாத ஒரு பயத்தில் எடப்பாடியார் பேசாமல் இருக்கிறார். பேச தெரியாமல் இல்லை. நீங்க ஒண்ணு கூட்டணி ஆட்சின்னா அதை தெளிவா நில்லுங்க. 100 சீட்டு கேட்போம்னா 100 சீட்டு கேட்போம் என்று ரைட். அது அவர்ட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தமிழ்மணி சார் வந்துட்டாரு. நான் அவரோட உள்துறை இல்ல அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்றுவோம். ஒரு செகண்ட் காரை ஒரு செகண்ட் அவர் சார் தன்னோட விருப்பத்தை பேசியிருக்காரு. ஓகே உங்க விருப்பம் சார், உங்க பர்சனல் விருப்பம். தமிழ்மணி சார், இன்னைக்கு தலைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு யாருக்கு அதிக நெருக்கடி? திமுகவுக்கு அதிக நெருக்கடி இருக்கா, இல்ல இந்த பக்கம் அதிமுகவுக்கு அதிக நெருக்கடி இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியை முன்வைக்கும் போது இப்போ அதிமுக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை பற்றி எல்லாம் பிரியன் சாரும் சரி, ரவீந்திரன் சாரும் பட்டியலிட்டாங்க. உங்களோட பார்வையில் இந்த நெருக்கடியை எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் கருத்து தான் சார் என் கருத்து. அவர் தான் 8 நாளைக்கு முன்னாடி சொன்னார் எல்லா பத்திரிகையிலும். 2017 நாங்கள் தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அவர் சொன்னது. தமிழ்மணி கருத்து அல்ல. சரி. எனவே இப்போ நீங்கள் தலைப்பில் குறிப்பிட்டிருக்க 2 கட்சியோ 1 கட்சியோ வெளியே வந்துச்சுன்னா யாரை பாதிக்கும்? நான் சொல்லலை, சொன்னது முதலமைச்சர். இல்லை, சொல்லியிருக்கிற 2 கட்சிகளும் நாங்கள் கூடுதல் இடத்த கேட்கறதுங்கிறது அது வழக்கமான ஒன்று தானே சார்? வழக்கமான ஒன்று. கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் வழக்கமான ஒன்று, கொடுக்கறதும் வழக்கமான ஒன்று. நான் 2க்கும் தயாராக இருக்கேன். சரி, யுத்தத்துக்கு. ஆனால் கொடுத்துட்டாங்கன்னா திமுக குறையும், கொடுக்கலன்னு சொன்னால் அவங்க இருப்பாங்களா எனக்கு தெரியாது. சரி. அதனால்
கூட்டணின்னு நீங்கள் வச்சிருக்க டாபிக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும்னா முதலமைச்சர் சொன்னது தான் கரெக்டு. 2010 அப்ப திமுகவுக்கு நீங்க நெருக்கடி அதிகமா இருக்கு அப்படின்னு இல்லை, நான் அப்படி சொல்லலை. நான் சொல்லலை. சரி, இல்லை அதாவது உள்ளேயே போகாம வெளியே இருந்து ஒரு கருத்து சொல்லணும்னா நான் முதலமைச்சர் கருத்தை ஆதரிக்கிறேன். சரி, உள்ள போய் சொன்னா ஒவ்வொன்றா சொல்றேன். சரி, கரெக்ட். இல்ல அதிமுக இருக்கிற நெருக்கடிக்கு வாங்கல. அதிமுக என்ன நெருக்கடி? இப்போ பாமகவுடைய நிலைப்பாடு, பாமக அப்பா பையன் பிரச்சனை, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. மகனுக்கும் சண்டை, எல்லா இடங்கள்லையும் வர சண்டை தான். சரி, சிவன் குடும்பத்திலேயே மாம்பழத்துக்கு சண்டை வந்துருச்சு. இங்கே மாம்பழம் தானே, அவனும் சொல்ல விரும்பல. ஓகே, அதனால பெரிய புள்ள சின்ன பிள்ளைய ஏமாத்தி விட்டான். நீ தாண்டா உலகம்ட்டான். அதை நம்ம நம்பி சிவன் பார்வதி ஏமாந்துட்டாங்க. என்ன கேட்டிருக்கணும்? டேய், என்ன ரூல்ஸு? உலகத்தை சுற்றி வரணும். எங்கள் அப்பா ஐயை சுற்றி வந்து நீ தான் உலகன்னா புகழ்ச்சியில் ஏமாந்து போயிட்டான் சிவனும் அவன் சம்சாரம் பார்வதியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. எனவே அது செட்டில் ஆகிடும். 2 பேருக்குமே இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. சார், நாங்கள் எங்கள் ஊர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு சார் ஒன்றும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே சார். நீக்கங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அது சார், இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார் வந்து சார் ரேடியேட்டரில் மேலே போயிடும் தண்ணியில், அப்புறம் தான் டப்புன்னு கீழே விழுவும். இது காரு வச்சுருக்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். சரி, blood is thicker than water. அவ்வளோதான், அப்படி தான். அதனால் ரேடியேட்டரில் தண்ணி எல்லாம் போச்சுன்னா வண்டியை நின்று போயிடும் சார். உண்மைதான் சார். இப்போ தண்ணி இருக்கிறதுனால தான் அந்த ஃபைட் இருக்குது. நல்லா அழகாக சொன்னீங்க நீங்கள். இல்லாட்டி நின்றுருக்கும். நின்றுச்சுன்னா பார்த்துக்குவோம் சார். அந்த 2 பேருக்குமே நின்றுடுங்கிறது தெரியுது. அதனால தான் சின்ன சின்ன கத்தியாக உபயோகப்படுத்துகிறாங்க. அவங்க ஒரு அளவுக்கு மேலே போக மாட்டாங்க. அது 2 பேரையும் அழிச்சிரும்னு 2 பேருக்கு அனுபவம் இருக்குது. இவரும் கேட்டார், அவரும் திருப்பி. அதனால் அதுக்குள்ளே நான் போய் சரி, தேமுதிக சொன்னதுக்கு சார், தேமுதிக பிரேமலதா குறிப்பிட்டது சார், தேமுதிக இங்கே உட்கார்ந்தா நான் பதில் சொல்ல, நீங்கள் இல்லை. 18/3 அந்த அம்மா அவன் பர்த்டேயா. சந்தோஷம், நமக்கு வாழ்த்துக்கள். 18/3 அன்னைக்கு தான் நாங்கள் முடிவெடுப்போம் அந்த அம்மா சொன்னாங்க. என் பக்கத்தில் அவன் கட்சிக்காரர் இருந்து சொன்னேன், என்ன அந்த அம்மாவுக்கு அனுபவமே இல்லையே, ரொம்ப கோச்சிக்கிட்டார் மிஸ்டர் குணசேகரன் இருந்தார். நீங்கள் சார் 18/3 நாமினேஷனே போட்டு முடிச்சிடுவான் சார். அந்த அம்மாவுக்கு அனுபவம் இல்லைங்கிறது தெரியுது. இன்றைக்கி அதுதான் அவங்க காயை எந்த பக்கம் வீசுறதுன்னு தெரியும். விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை, எஸ், பக்கத்து வீடு, 17 படம் அவரை வச்சு. இல்லை, அது அனுபவம் இல்லை, நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? அவங்களுக்கான கதவுகள் என்ன இந்த பக்கமும் திறந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியும் பார்க்கலாம்ல. அதிமுக மட்டுமே ஒரே சாய்ஸ் அப்படி இல்லை, தேமுதிகவுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல சார். அதிமுக எப்போ கல்யாணமாகாத பெண்ணோ அவங்க யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். கல்யாணமான பெண்ணு தான் எப்போ இவன் சம்சாரம் புருஷங்கிற பிரச்சனை வரும். அவங்க இல்லை. ஒன்றே ஒன்று, அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 5%, 3%, 4% ஓட்டு இருக்குது நான் நினைக்கல. சரி, ஓகே, நீங்கள் நினைக்கலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அவர் கணவர் ஆரம்பித்த கல்லூரிக்கு ஏற்பட்டது இந்த கட்சிக்கு ஏற்பட்டக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ அதை தவிர அதில் ஒன்றும் அவங்கக்கிட்ட பெருசாக இல்லைன்னு கருதுகிறேன். கேட்கக்கூடிய உரிமை இருக்குது அவங்களுக்கு. ரைட்டு. மூணாவது பாயிண்ட் வந்துருங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த நெருக்கடி ஒன்று வந்து நிற்கிது. ரைட், அழகான கேள்வி சார். சார், இங்கே உட்கார்ந்து சொன்னேன், 3 நாள் கழிச்சு தான் இபிஎஸ் பதில் சொன்னார். ஊருக்கு போயிட்டார். இப்போ இந்தியிலலாம் பேசி காமிச்சு கரெக்டு தான். என்ன சொன்னார்? உடனே ஊருக்கு போயிட்டார். வந்து ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, அவர் சொல்கிறார் பதில். அவர் சொன்னது கூட்டணி ஆட்சி நான் ஏற்றுக்கிறேன், கூட்டணி அரசு இல்லை. சார், பத்திரிகையில் இல்லைன்னா நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஓகே, புரியுதுங்களா? இல்ல, அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கலன்னு தான் நானும் சொல்றேன். இல்ல அவர் வித்தியாசப்படுத்துறாரு. சரி, ஓகே, ப்ளீஸ். இல்ல, எடப்பாடி அந்த விஷயத்தை வந்து ஏத்துக்கிட்டாருன்னு நான் சொல்லல. இல்ல கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு வந்து எடப்பாடி வந்து ஒத்துக்கல. அமித்ஷாவையே கூட்டணி அரசு சொன்னாரு, கூட்டணி அரசு சொல்லல, ஆட்சி சொன்னாரு. எல்லா பத்திரிகையில் இருக்கு. அவர் பிரஸ் ரிப்போர்ட்டருக்கு பதில் சொன்னது அது. சரி, அதை தாண்டி வந்துடுறேன் நான். இப்போ
என்ன தப்பு கூட்டணி ஆட்சி அமைச்சா? இல்லை ப்ளீஸ் சார், நான் வந்து கட்சிக்காரன் கிடையாது, சோறு தின்னில்லை யாருக்கிட்டேன்னா, நான் வெளியிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய அபிப்பிராயத்தில் சார், அவர் மன்னிச்சுட்டு என்ன இபிஎஸோ கட்சிக்காரங்களோ, இது அவங்களுக்கு வாழ்வா சாவா எலெக்ஷன். நான் என்னுடைய கருத்து, அதாவது நீங்கள் அவங்க கருத்தை நான் பிரதிபலிக்க நீங்கள் நினைக்கக்கூடாது. சரி, இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அல்ல, கூட்டணி ஆட்சியா அரசா ஜெயிச்ச பிறகு யார் எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க, எத்தனை சீட்டு அவர் தான் சொன்னார், நப்சல் லைட் ஃபாலோஸ்ன்னு சொன்னார். ஆன பிறகு தேவைப்படுமானால் சார், கலைஞர் மட்டும்தான் 96 பேரை வச்சு ஆட்சி நடத்த முடியும், இந்தியாவில் வேறு எவனாலையும் செய்ய முடியாது. நானும் கலைஞருக்கு ஜால்ரா அடிக்க வரல இப்போ, ஆனால் அவ்வளவு திறமையான மனிதர், அதை இன்னொருத்தர் யாரும் செய்ய முடியாது. சரி, தேவைப்படுமானால் 2 மந்திரியை கொடுத்துட்டு போகிறோம், 10 சேர்மன். இப்போ காங்கிரஸுக்கு கொடுத்தாங்கல்ல, பீட்டர் அல்ஃபோன்ஸுக்கு அவர் கட்சிக்காரரா? ஏன் மைனாரிட்டி கொண்டு அவர்கிட்ட கொடுத்தாங்க? மைனாரிட்டிக்காரன் திமுகவில் யாருமே இல்லையா? ஏன் கொடுத்தாங்க? அதை மாதிரி அமைச்சருக்கு இப்போ நான் தான் அதான் சார் செய்வேன். ஸ்டேட்டஸ் ஆஃப் மினிஸ்டர் 10 பேர், நீ அங்கே போய் சம்பாரி. சரி, ஓகே. நீ சேர்மன் 10 குடிசை மாற்று வாரியம், ஹவுசிங் போர்டு இருக்கு, இங்கே வரட்டும் 10. அப்பா 10 பேர் வாங்க, நீ தலைவர், உனக்கு மினிஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் எல்லாம் உண்டு. அதுக்கு பிறகு உன் சாமர்த்தியம். மந்திரி இது வந்து தமிழ்மணி சாரோட கருத்து தான். அதிமுகவுடைய கருத்தோ எடப்பாடி பழனிசாமியோட கருத்தே இல்ல. இல்ல நீங்க அதிமுக இல்ல சார், நான் சொல்றேன். இல்ல உங்களுக்கு எல்லாம் நண்பர்கள் தானே, அந்த வட்டாரத்துல பேசியிருப்பீங்கல்ல, அதனால கேக்குறேன். அதிமுக இன்றைக்கு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால், எப்படி ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு சொன்ன திரு இபிஎஸ் கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னுடைய ஈகோ முக்கியம் இல்லை நீ விட்டு கொடுத்தாரோ, அது மாதிரி நிலைமை வருமானால் அரசியல் ரீதியாக அது தவறல்ல. ரைட், ஓகே. பிரியன் சார், அதாவது கூட்டணி ஆட்சிங்கிறது தப்பான ஒரு விஷயமா? அதோட தப்பு இல்லை, அதிமுகவுக்கு தேவைப்படும் போது அப்படியான ஒரு முடிவெடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தமிழ்மணி சார் ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அர்ஜுனமூர்த்தி சார் அழகாக இன்னொரு விஷயத்த சொன்னார். கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னால் நாங்கள் போகிற பாதையில் வந்து முன்னாடி வந்து முள்ளை தூக்கிட்டு அப்படியே பின்னாடி போவோமான்னு கேட்டார். ரெண்டு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த முள்ளுன்னு ஏன் சொன்னார்னா, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஓட்டு கேட்டால் உங்களுக்கு ஓட்டு வராது, மக்களுக்கு நம்பிக்கை வராது. அதனால் அவங்க வந்து அமித்ஷா அதை பேசுகிறார், மற்ற தமிழ்நாட்டு பாஜக அதை அடக்கி வாசிக்கிறாங்க. நம்ம அவங்களுடைய சங்கடம் நமக்கு புரியுது. மகாராஷ்டிராவில் வந்து எலெக்ஷன்ஸ் எப்படி சார் உங்கள்கிட்ட கேட்குறேன். தமிழ்நாட்டு பாஜக அடக்கி வாசிக்கல சார். இன்னைக்கு காலை பத்திரிகைகள் இருக்குது, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. இல்ல, நயினார் நாகேந்திரன் அதுக்கப்புறம் பிரஸ்ஸை பார்த்தாரு, அப்பயே சொல்லிட்டாரு மந்திரி கொடுக்கறத எடப்பாடி முடிவு செய்வார். இல்ல, எல்லாமே எடப்பாடி தான் முடிவு செய்வார், கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறத அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு என்ன காரணம்? இல்ல, அந்த இடத்துல அவர் அப்படியே கொஞ்சம் இதாக பேசுறாரு. அதுக்கு இல்ல, அது என்ன காரணம் அதையும் சொல்லிடுறேன். ஓகே. அண்ணாமலையை திருப்பி கொண்டாடணும்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருச்சு, இவரால் அப்போஸ் பண்ண முடியல. இதை அவர் சொன்னாதான் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தலைவர் இருக்கலாம். பிரியர் சார், மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸை வந்து கூட்டணியாக தான் சந்திச்சாங்க. அந்த கூட்டணி ஷிண்டேவோட சிவசேனா, அஜித் பவார்லாம் இருந்தார். கூட்டணி சொல்லி தான் ஓட்டே கேட்டாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டில் அந்த கூட்டணின்ற விஷயத்தை வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லி நீங்கள் வந்து ஓட்டு கேட்க முடியாது. தேர்தலுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான கட்சி லீட் பண்ணுற கட்சி வந்து மெஜாரிட்டி வரல வச்சுக்கோங்க, அப்போ இயல்பாகவே அந்த கூட்டணி ஆட்சி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஆப்ஷன் எப்போதுமே ஓப்பனாக இருக்குது. அந்த கலைஞர் மாதிரி 96 வச்சு ஆட்சி செய்ய முடியுமானா இந்த காலத்தில் அது முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெறணும்னு. ஆனால் முக்கியமான 2 கட்சிகள் அதிகாரத்தில் இடம் கொடுப்பது பற்றி கொள்கை ரீதியான முடிவு எதுவும் எடுக்கலை, திமுகவோ எடுக்கலை. ஸோ இந்த சூழலில் தான் அமித்ஷா பேசுகிற பேச்சு முக்கியத்துவம் பெறுது. போஸ்ட் எலெக்ஷன்ஸில் மினிஸ்ட்ரிஸை எப்படி அலோகேட் பண்ணுறதுன்ற போஸ்ட் எலெக்ஷனில் நாங்கள் முடிவு பண்ணுவோம்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றி ஒன்றே கூறி நம்ம கூட்டணி வெற்றி பெறும்லாம் சொல்லிட்டு போகலாம். மினிஸ்ட்ரியை டிசைட் பண்ணுறதை அவர் பங்கு பெறுவோம் அப்படின்னா அப்போது முதல் தடவையாக தப்பாக சொல்லிட்டாரு வச்சுக்கலாம். 14 நாள் அன்னைக்கு வந்த பேப்பரை பாருங்கள், எக்ஸாக்டாக கோயலேஷன் ரூல் அப்படின்னு அமித்ஷா சொன்னது தெளிவாக ஆங்கிலத்தில் வந்திருக்கு. சரி, அப்போ தப்பாக சொல்லிட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ஏன் பேசும்போது தப்பாக சொன்னார்? பாஜக தலைமையில் 2026 கூட்டணி ஆட்சி மலரும் அப்படின்னு ஏன் சொன்னார்? ஸோ அவர் தெளிவாக இருக்கார், அமித்ஷா தெளிவாக இருக்கார். இங்கே இருக்கிறவங்களுக்கு அதிமுகவை பார்த்து ஒரு பயம் இருக்குது, அவர் எடப்பாடியாக தப்பாக நினச்சிக்க போகிறாரு, இல்லை அவங்க கூட்டணி ஒழுங்காக ஒர்க் பண்ணி ஆகணுமே, ஜெல்லாகணுமே, அதனால் அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க. அவங்க சங்கடம் நமக்கு புரியுது.
நயனார் நாகேந்திரனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இணக்கமான போக்கை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சார் குறிப்பிட்டார். அதுதான் சார், இணக்கமான போக்கை கடைபிடிக்கணும் சார். பட் அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க மேலிடத்தை பொறுத்த மட்டும் பாஜக மேலிடத்தை பொறுத்த மட்டும் அவங்க தெளிவாக இருக்காங்க. அதனால் அது கூட்டணி ஆட்சி வருதோ வரலையோன்றது தேர்தலுக்கு பிறகு என்ன இடங்கள் வாங்குறாங்கிறத பொறுத்து இருக்கு. இல்லை தேர்தலுக்கு முன்னாடியே தெரியும். இப்போ அதிமுக கூட்டணியிலேயே பாஜக அதிக இடங்கள் வாங்குது, 50 இடங்கள் மார்க் பண்ணி வேலை செய்யுங்கன்றாரு, 50 இடங்கள் வாங்குது. அடுத்தது பாமக சேர்ந்தால் அவங்க ஒரு 40 இடங்கள் கேட்குறாங்க. அப்புறம் தேமுதிக வேறு வழி இல்லை, கடைசியில் அதிமுக போனால் அவங்க ஒரு 30 இடங்கள் கேட்குறாங்க. இப்படி போய் கடைசியில் அதிமுக போட்டி போடுற இடம் 120 இடங்கள் வச்சுக்கோங்களேன். அப்போ 120 இடங்களில் போட்டி போட்டு 117 இடங்கள் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ பார்க்குற மக்களுக்கு தெளிவாக தெரியும் இது கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் இந்த தேர்தல் போயிட்டுருக்கு, அதிமுக போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் கூட்டணி கட்சிகள், திமுகலையும் நான் சொல்கிறேன், கூட்டணி கட்சிகள் அதிகமான இடங்கள் கேட்க கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சியோட போட்டி போடுற நம்பர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். நம்பர்ஸ் அது குறையும் போது அது மெஜாரிட்டியை ரீச் பண்ணுமா இல்லையான்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வரும். அப்போது இந்த எந்த அணி நின்னாலுமே அதுக்கு தலைமை தாங்குகிற அந்த கட்சி கூட்டணி ஆட்சியை நோக்கி கொண்டு போகிறதா இல்லை அது இண்டிவிஜுவல் ஆட்சிக்கு போகிறதான்னு தெரிஞ்சிடும். சரி, ஓகே ரவீந்திர துரைசாமி சார், அதிமுக இப்போ எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கிய நகர்வு அப்படின்னு சொல்லி பிரியன் சார் ஒரு பார்வையை முன் வச்சாரு. அதில் நீங்கள் உடன்படுறீங்களா? உங்கள் கருத்து என்ன? இதில் இல்லை, அதிமுகவை பொறுத்த வரையில் பாஜகவை பொறுத்த வரையிலையும் கூட்டணி ஆட்சிங்கிறத டிக்ளேர் பண்ணி வருவாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா அதில் அவங்க கூட்டணி கட்சியோட பலகீனத்தை அது காட்டுங்கிற லெவலில் தான் பாஜகவும் அது அண்டர்ஸ்டாண்டிங்காக போவாங்கிற மாதிரி தான் நான் கணிக்கிறேன். நம்பர்ஸ்லேருந்து புரிஞ்சு போனோம் போட்டி போடுற நம்பர்ஸ். பட் அதில் ஷீட் ஷேரிங் தான் அதில் பெரிய முக்கியமான விஷயம். குறிப்பாக அதை வச்சு தான் நம்ம முடிவு. அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவின் முகம் ஒன்று நிரூபிக்கப்பட்டிருக்குது. அண்ணாமலைக்கு கருத்துக்களை ஏற்று ஜெயலலிதா ஊழல் பேர்வழி, ஊழல் பெரிச்சாளின்னு அண்ணாமலை சொன்னதை ஏற்று விழுந்த ஓட்டு தான் 18% வாக்குகள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு கண்டு கடவுள் மறுப்பு பேசிய பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. அண்ணாமலை சொன்ன வரலாற்றுலையும் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது, அது வேறு விஷயம். அந்த கருத்தை அண்ணாமலை சொல்லி தான் அந்த 18% வாக்கெடுத்தார். எதிரணியில் போன எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்து தான் அந்த வாக்கெடுத்தார். அந்த அண்ணாமலைக்கு இவர் நயனார் நாகேந்திரன் மாநில தலைவராக, அவர் பொறுப்பான தலைவர், அமைதியானவர், அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன், ராமநாதபுரத்திலும் திருநெல்வேலியிலும் 30% வாக்களை எடுத்த அவர் தன்னை நிரூபித்த ஒரு தலைவர் தான். அவர் தலைமையில் கூடிய கூட்டத்தில் தொண்டர்களின் தலைவர் அண்ணாமலை தாங்கிறது அங்கு நிரூபிக்கப்பட்டது. இது 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கள் பலருக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் தான். பட் யதார்த்தம் ஹீரோவாக நின்னவரை தான் மக்கள் மதிப்பாங்க. அவர் ஹீரோவாக நிமிர்ந்து நின்னார். அதோட வெளிப்பாடு தொண்டர்கள் மத்தியில் கிடச்சிது. இப்போ அவர் எடுத்த 11.4% வாக்குக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அவங்க எடுத்த 19.4% வாக்குக்கும் இடையில் தொகுதி பங்கீடு எப்படி இருக்குங்கிறது தான் அந்த தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க. தொண்டர்கள் எதிர்பார்ப்புக்கு தக்கன தொகுதி பங்கீடு, சீட் ஷேரிங் எப்படி இருக்குங்கிறதான் முதல் விஷயம். அதிமுக பாஜக கூட்டணியில் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி போயிட்டார். அதில் இவரும் சேர்ந்திருக்கிறாரு, GK வாசன். அவர் தான் அந்த அணி அமைவதற்கே முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருந்தவங்க. முதல்ல இவங்களுக்கு இடையில் உள்ள தொகுதி பங்கீடு எப்படி இருக்க போகுது, பலத்தின் அடிப்படையில் பங்கீடு கிடைக்குமா, இரட்டை இலக்க வாக்குகளை பாஜக 2026 பெற்று 29 மோடி தலைமைங்கிறது டிச் ஆகாமல் மோடிக்கு ஒரு பாராளுமன்ற கூட்டணி வாய்ப்பு கிடைக்குமா, 2009 அத்வானியை ஜெயலலிதா கலத்தி விட்ட மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராமல் இருக்குமா, அல்லது 2024 மோடியை எடப்பாடி கலத்தி விட்ட மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராமல் இருக்குமா. அதுக்கு 11.4% வாக்கெடுத்த பாஜக 10% வாக்காவது எடுக்கணுங்கிற ஒரு ரிப்போர்ட்டை தான் முன்னாள் தலைவர் அண்ணாமலை PMO மோடி கிட்ட டைரக்டாக கொடுத்துருக்கிறாரு. இதை அமித்ஷா எப்படி செயல்படுத்த போறாரு? இல்லை, எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் அண்ணாமலையை பற்றி குறிப்பிட்டதுனால நான் இதை கேட்குறேன். நான் அண்ணாமலை இருந்தபோது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இப்போ நயினார் பொறுப்பேற்ற பிறகு அது குறையும் அப்படின்னு ஏதாவது சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படி சொல்ல வரல. நயினார் பொறுப்பான தலைவர் தான். அவர் தலைமையில் காலகட்டத்தில் சாதிக்கணும்னு நினைப்பாரு. அண்ணாமலை பேரை உச்சரிச்ச போது இல்ல அந்த அமித்ஷாவுடைய மீட்டிங்ல அண்ணாமலையோட பேரை அவர் உச்சரிச்ச போது எழுந்த சத்தத்துக்கும் நயினார் பேரை உச்சரிச்ச போது எழுந்த சத்தத்துக்குமான வித்தியாசத்தை பார்க்க முடியுது. அந்த சமயத்தில் அண்ணாமலை நிரூபிச்சவர். பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், CP ராதாகிருஷ்ணன், இல்லை கணேசன் ஜி, தென் எல் முருகன் யாருமே இரட்டை இலக்கத்துக்கு தாமரையை கொண்டு போகல. இரட்டை இலக்கத்துக்கு தாமரையை கொண்டு போய் நிரூபித்தவர் அண்ணாமலை. நாளைக்கு இதே நயனார் நாகேந்திரன்
10% மேலே வாக்குகளையும் நிரூபித்து கணிசமான எம்எல்ஏக்களும் அண்ணாமலையால் எம்பியை வெற்றி பெற முடியல. வெற்றி பெற்றால் இதே சாதிச்சவனுக்கு தான் மரியாதை. தமிழ்நாடு பாஜக ரவீந்திரன் சார் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. இவ்வளவு அண்ணாமலையை பத்தி இவ்வளவு சிறப்பா சொல்றீங்களே, ஓகே நான் ஒத்துக்கிறேன். அவரை ஏன் பாஜக மாநில தலைவர் பதவியிலும் தூக்கினாங்க சொல்லுங்க. கூட்டணிக்காக 20% வாக்கு உள்ள வருது. எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு குறுக்க வராதீங்க. நாகரிகத்தை கடைபிடிங்க. கேள்வியை கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க சார். கேள்வியை கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க. அந்த நாகரிகத்தை கடைபிடிங்க. நீங்க நான் பேசும்போது இடையில வந்தீங்க. பிரியன் ப்ளீஸ் கீப் மாம், கீப் மாம். நான் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கீப் மாம். 20% வாக்கு உள்ள வருது. சிபிஎம் வந்து இந்தியா ஃபுல்லா மோடி எதிர்ப்பு அதிகரிக்கணும், பாஜக எதிர்ப்பு அதிகரிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ சீமான் மாதிரி ஸ்டெடியா நிற்காம தன்னோட நிலைப்பாட்டை மாற்றி, பிரியன் சீமா மாதிரி ஸ்டெடியா நிற்காம தன் நிலைப்பாட்டை மாற்றி எடப்பாடி பழனிசாமி உள்ள வராரு. 20% வாக்கு உள்ள வருது. அதை அமித்ஷா ஏற்றுக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்குது சார்? அவருக்கு 20% வாக்கு இல்லை நீங்க பல இடத்துல சொல்லிருக்கீங்க. 14% வாக்கு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. நீங்களே மாறுபட்ட கருத்தை சொல்றீங்க. 20% வேற ஒரு டிஸ்கஷன்ல நீங்க அவருக்கு அவ்வளவு வாக்கு இல்லைன்னு சொன்னீங்க. 20% ப்ரூவ்ட் ஓட்டு 20 இல்லைன்னு சொன்னீங்க. 14% இருக்கு. நீங்க டோன்ட் ப்ளஃப். வளராதீங்க பிரியன். 20% ப்ரூவ்ட் ஓட்டு பிரியன். வளரிட்டு இருக்காதீங்க சார். நீங்க சொல்லுங்க 20% சார் ப்ரூவ்ட் ஓட்டு சார். எலெக்ஷன் கமிஷன் டேட்டா சார். என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல சார், நீங்களே சார் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா 20% ஓட்டு அது பிஜேபிக்குள்ள வருது. அது லாபம். ஆன்டி மோடி டைலூட் ஆகுது, ஆன்டி பிஜேபி டைலூட் ஆகுது. கெபாசிட்டி கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க சார். சார் 20 அவருக்கு ஓட்டுன்னு சொன்ன பொய் சொல்லாதீங்க பிரியன். டோன்ட் லை. 20 ரெக்கார்டு. இல்ல 20ங்கற ரெக்கார்டு பிரியன். நான் சொல்றேன். நீங்க சொன்னது டோன்ட் லை. 20ங்கற ரெக்கார்டு. பொய் சொல்லாதீங்க. சரி சரி சரி. அர்ஜுனமூர்த்தி குறுக்கிடுறாரு சார். இப்போ அந்த இதை பத்தி ஒப்பீட்ட சொன்னார். அண்ணாமலை இருந்த போது இருந்த இதுக்கும் இப்போ நயினாருக்குமான ஒப்பீட்டை அவர் குறிப்பிட்டார். எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சியில் வந்து இந்த ஒப்பிடுதல்ங்கிற மாடலே கிடையாது சார். இது வந்து ஒரு தவறான முயற்சி. ஏன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் கட்சி வந்து யார் வந்தாலுமே அவங்க தலைமை பொறுப்பு கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கும். அந்த டைரக்ஷனில் தான் செயல்படுவாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு டைரக்ஷன் இருந்துச்சு, அதில் அவர் செயல்படுறாரு. இப்போ நயினார் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதாவது டைரக்ஷன்ஸ் இருக்கும், அதுபடி தான் அவங்க செயல்படுவாங்க. இது தேசிய கட்சி சார். இது வந்து குடும்ப கட்சியாக இருந்தால் ஒரே டிசிஷன் எடுக்கலாம், ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாம். இங்கே அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பில்லை. பர்சனாலிட்டி சேஞ்ச் இருக்கும்போது பர்சனாலிட்டியோட அப்ரோச் மாடல்லே நிறைய சேஞ்சஸ் வரும். அது தவிர ஒரு சினிமா கதாநாயகன் மாறும்போது கதையே மாறினா கூட கதாநாயகன் மாற்றத்தில் கதையோட நீட்சி வந்து வித்தியாசமாக தான் தெரியும். அது தனிப்பட்ட கருத்து. நான் அதில் தலையிட விரும்பலை. நான் என்ன இதில் சொல்ல விரும்பினா, வேர் இஸ் அ லாஜிக் நவ். இப்போ சந்திரபாபு நாயுடுவை நீங்கள் கவனித்து பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன்னு நமக்கு தெரியும் ஆந்திராவில். அந்த எலெக்ஷனில் வந்து ஒரு மாதிரி அமைப்பில் போனால் கூட கடைசியில் ஒரு அழகான ஒரு கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி அண்ணன் சொல்கிற மாதிரி கூட்டணி அரசு தான் அமைச்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சிக்கும் கூட்டணி அரசுக்கும் நிறைய வித்தியாசம் இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்கோம், டீகோடு பண்ணுறோம். ஸோ கூட்டணி பாஜக கூட்டணி இல்லை இல்லை அண்ணன் அவங்க அட்வொகேட் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. கூட்டணி அரசுன்னு சொல்லிட்டார். நல்ல டெஃபினிஷன் அது. இந்த கூட்டணி அரசு அதான் அதை பிடிச்சிக்குங்க. நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருங்க. கூட்டணி அரசுங்கிறது நிலைப்பாடு எப்போ வரும்னா, நான் முன்னால் சொன்ன மாதிரி வெற்றி வரும்போது வெற்றியோட சந்தோஷத்தில் எது வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அவங்க ரவீந்திரன் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஒரு பர்சன்டேஜில் அண்ணாமலை அவர்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதை குறைக்காமல் நம்ம மேலே எடுத்துகிட்டு போகணுங்கிறது ஒரு கட்சிக்குள்ளே ஒரு நிர்பந்தம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா எடுத்த பர்சன்டேஜை குறைக்கிறதுங்கிறது எந்த கட்சி தலைவர்களுக்குமே ஒரு தவறாக போயிடும். அதில் வந்து நயினார் அவர்கள் வந்து இப்போ எங்களோட பேசுகிற வரைக்கும் அவர் எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பழகி பேசும்போது அவரோட உத்வேகம் என்ன தெரியுதுன்னா, அவரும் அதையும் சொல்லிட்டார், ரவீந்திரன் அதையும் சொல்லிட்டார், அவர் சைலண்ட்டாக செயல்படக்கூடியவர்னு சொல்லிட்டார். ஆறாவாரம் இல்லாதவர் நயினாருங்கிறத அவர் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கார். ஸோ 2 விதமான அப்ரோச்சில் மாடஸ் ஆப்ராண்டி வித்தியாசமாக இருக்கும்போது நிச்சயமாக வெற்றியை நோக்கி
ஒரு உத்தல் நான் முன்னால் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி மேலேருந்து என்ன டைரக்ஷன் இருக்கோ அதை தான் எடுத்துகிட்டு போக முடியும் எங்களால். நாங்களாக ஒரு புது கதவசனம்லாம் எழுதவே முடியாது. நாங்கள் வந்து எப்போதுமே இந்த ரெடிமேட் ஃபுட்டு மாதிரி 2 மினிட்ஸ் நூடு மாதிரி அங்கே நூடுல் பேக்கெட் ஆகி வரும், நாங்கள் வெறுமனை தண்ணியில் போட்டு தான் எடுக்க முடியுமே ஒழிய நாங்கள் புது புது ஐடியாலாம் பண்ணக்கூடிய கட்சியாக தமிழ்நாடு பிஜேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அவர் நயினாராக இருந்தாலும் அது மாதிரி வாய்ப்பு கிடையாது. ஆனால் என்ன முக்கியமான கருத்து, எதர் இந்த பர்சனாலிட்டி இப்போ வாஜ்பாய்க்கும் மோதிக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்கவுங்க திறனை அவங்கவுங்க வெளிப்படுத்தும் போது என்னோட சிந்தனை என்னன்னா, நிச்சயமாக இது வெற்றி கூட்டணி அமையக்கூடிய வாய்ப்பு ஏன் அதிகமாக இருக்குன்னா, சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் ஒரு தெளிவான ஒரு மாடலை கிரியேட் பண்ணியிருக்கார். யாரும் எதிர்பார்க்காத போது அவர் வந்து பவன்ஜி அவர்களை வந்து டிப்டி சிஎம் ஆக்கியிருக்கார். அதை தாண்டி வந்து எங்களோட பாரதிய ஜனதா கட்சியில் வந்த எம்எல்ஏகளுக்கும் அரசாங்கத்தில் பதவி கொடுத்து அமைச்சர் ஆக்கியிருக்கார். ஸோ இப்போ காலமாற்றம் என்ன ஆச்சுன்னா, அவங்க பிரியன் சார் சொன்ன மாதிரி காலமாற்றம் என்ன ஆச்சுன்னா, எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நாடும் சமுதாயம் மெச்சூர் ஆயிடுச்சு. இனிமே வந்து தனியாவர்த்தனம் பண்ணணும், தனியாவர்த்தனம் தான் பண்ணுவோங்கிற செயல்பாடு அன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி அவங்க கலைஞர் அவர்கள் 95 பேரை வச்சு பண்ணாங்கங்கிறது அது காலம் வேற, இப்போ காலமே வேற. இப்போ எல்லாரோட டேலண்ட்டையும் பூல் பண்ணி எல்லாரோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு அரசாங்கம் நடத்தணுங்கிற ஒரு விருப்பத்துக்கு எல்லா தலைவர்களுமே வந்திருக்காங்க. இதை வந்து நான் எங்கே எதிர்பார்க்குறேன்னா, திமுக கூட எழுதி வச்சுக்குங்க, அவர் ஸ்டாலின் அவர்களும் மனமாற்றத்துக்கு வரும்போது என்னன்னா, அவங்களும் ஒரு கூட்டு அரசாங்கம் பண்ணக்கூடிய முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு எனக்கு இப்பவே தெரியுது. ஏன் திமுக கூட்டணியிலிருந்து சிலர் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கா அப்படிங்கிற கேள்வி. இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா காலமாற்றங்க, இப்போ அவங்க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காலமாற்றத்தை ஒத்து போறவர் தான், அவங்களும் வந்து காலமாற்றத்தை அனுசரித்து போறவர் தான் அவர். அந்த காலமாற்றத்தில் கூட்டு அரசு அமைக்கிறதுல தேவைக்கு வரும்போது அதில் அவரும் வந்து இக்னோர் பண்ண மாட்டார், அவர் கூட அதுக்கு போவார். அதனால ஏற்கனவே இந்த டிபேட்டில் நம்ம பேச ஆரம்பித்த மாதிரி கூட்டு அரசுங்கிறது காலத்தோட கட்டாயமாக வரும்போது நிச்சயம் கூட்டு அரசு அமைப்பதற்கான வாய்ப்பு எல்லா கட்சிக்குமே வரும். அது திமுகவும் வரலாம், அதிமுகவும் வரலாம். அது கடைசியில் அவங்க அட்வொகேட் சொல்கிற மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் கேம் தான், நம்பர் எப்படி வருதோ அந்த நம்பரை கணக்கீடு எடுத்து இதோட செயல்பாடு மாறும். அது ஆந்திராவை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்குவோம். இப்போ ரீசன்ட் பாஸில் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவங்க சந்திரபாபு நாயுடு. ஏன் நான் சந்திரபாபு நாயுடு அவர்களை வந்து குறியிட்டு சொல்கிறேன்னா, கன்வீனராக யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டை நடத்தினவரே அவர் தான் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு அரசாங்கத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு அரசாங்கம், காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசாங்கத்தை காங்கிரஸோட சப்போர்ட்டில் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்னு ஒன்று பண்ணியிருக்கார். ஆல்ரெடி ஒரு கன்வீனர், அப்போவே அவர் வந்து விஷனரியாக இருந்திருக்கார். அந்த விஷனை இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஆந்திராவில். நிச்சயம் தமிழ்நாடு அந்த மாற்றத்துக்கு வரும். ஏன் வரும்னா, இது காலத்தோட கட்டாயம் வந்தே ஆகணுங்கிறதுல மாற்று கருத்தே. ஓகே இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம், என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தொடர்ந்து வாதிக்கலாம். 2026 திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே போல் விடுதலை சிறுத்தைகளும் கூறியிருப்பது அப்படிங்கிறது தங்களோட கட்சியை வளர்க்க அப்படின்னு சொல்லி 18% பேரும், இது ஒரு வழக்கமான கோரிக்கை தான் அப்படின்னு சொல்லி 62% பேரும், திமுகவுக்கான ஒரு புதிய அழுத்தம் அப்படின்னு சொல்லி 20% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி 62% பேர் குறிப்பிடுறாங்க. நான் காரை செல்வராஜிட்ட கேட்கணும், இப்போ அர்ஜுனமூர்த்தி சொன்ன விஷயத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறது வந்து தேவைகள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான் அவர் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்கிறாரு. அப்படி தான் தீர்மானிக்குமா? அவர் இப்போ தப்பாக சொல்ல முடியாது, அப்புறம் அவருக்கு அந்த பெனிஃபிட் போயிடும். பாஜகவுக்கு தேவை கூட்டணி ஆட்சி, அமித்ஷாவுக்கு தேவை கூட்டணி ஆட்சி, அதிமுகவை தனியாக ஆட்சி அமைக்க விடமாட்டோம், நாங்கள் அதில் தெளிவாக இருக்கிறோம். இதுதான் அவங்களுடைய அபிலாஷை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. அதில் என்ன தயக்கம் எங்களுக்கு? நாளைக்கு திமுக சீட் ஷேரிங் பண்ணுது, அந்த ஷீட் ஷேரிங் பண்ணதில் வெற்றி வாய்ப்பு வருகிற தொகுதிகளின் அடிப்படையிலே கூட்டணி ஆட்சி தான் அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைவது என்பது வேறு. அது விவாதத்திற்கே வராத செய்தி. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் கூட்டணி ஆட்சி என்கிற பார்வையில் இருந்து தேர்தல் கணத்தை அணுக மாட்டார்கள். நிரந்தரமான ஒரு, அதுவும் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய இந்த சாதனைகள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிற பொழுது தனி ஆட்சி, தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய ஆட்சி, அதோடு இணைந்திருக்கிற கூட்டணி இயக்கங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் தமிழக அரசியல் களத்திலே வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். ரெண்டாவது, அண்ணாமலைன்னு பேசினாங்க. இல்லை, எனக்கு என்ன புரியலன்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசியல் களத்தில் ஆர்ப்பாட்ட அரசியல் பண்ணவங்க, மீம்ஸ் அரசியல் பண்ணவங்க,
பொய்யையே சொல்லி அரசியல் பண்ணி தான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சதற்கு பிறகும் அதை உண்மை என்று தான் நம்பிக்கொண்டு கத்திக்கொண்டிருந்தவர்கள், கூவிக்கொண்டிருந்தவர்கள், கதைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அரசியல் களத்தில் நிலைத்தவர்கள் இல்லை. நீங்க நயினார் எனக்கு மாற்று கட்சியாக அர்ஜுனமூர்த்தி தெளிவா சொன்னாரு. நாங்க வந்து ஒரு ரெடிமேட் நூடுல்ஸ் மாதிரி தான் எங்க தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும். டெல்லி என்ன சொல்லுதோ அதை தான் இங்க நாங்க செய்யறோம். அது தலைவர் யாரா வேண்டாலும் இருக்கலாம், எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பாக்குறோம்னு தான் அவர் சொல்றாரு. அப்ப அமித்ஷா சொன்னதை நீங்க பேசுங்க. கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவர் சொன்னதை நீங்க பேசிட்டீங்கன்னா 2 மினிட்ஸ் நூடுலா இல்லை நீங்கள் சேமியா பாக்கெட்டை வாங்கி போட்டு வறுத்து அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி வெங்காயம் நறுக்கி போட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு சேமியாவை எடுக்க போறீங்களா? இதெல்லாம் நீங்கள் அதை ஒத்துக்கணும்ல. உங்க அமித்ஷாஜி சொன்னதையே நாங்க ஏத்துக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஒரே நிமிஷம் என்ன, நீங்க வந்து வலிமையா ஆதரிச்சு பேசுறது ஒரு சைடுங்க டிபேட்ல, அதாவது இகழ்ந்து பேசுகிறது இன்னொரு சைடு. அது அவங்கவுங்க குணத்தை சார்ந்த விஷயமா இருக்கும். இப்போ எனக்கு என்ன, நீங்கள் ஒரு நல்ல வெல் எஜுகேட்டட் பர்சன், நீங்கள் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவர். நான் அந்த ஆங்கிளில் என்ன உங்களை கேள்வி கேட்குறேன்னா, இப்போது கால மாற்றத்தில் கூட்டணி அரசுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மக்களோட விருப்பத்தில் தமிழ்நாடு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பழைய ஓல்ட் ஸ்கூல்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓல்ட் ஸ்கூல் தாட்டு தான் எப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிக பெரும்பான்மை உள்ள, ஒரு நிமிஷம் என்னை பேச விடுங்க, அதிக பெரும்பான்மை உள்ள ஒரு திமுகவோ அதிமுகவோ ஆட்சி அமைக்கணுங்கிறது உங்கள் மைண்டில் இருக்க ஒரு கேட்ச் மெமரி. அந்த கேட்ச் மெமரி இனிமேல் நிலைக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழகமே மாற்றத்துக்கு போயிருக்கு. ஏன்னா தமிழகத்தில் இன்றைக்கி நிறைய தேவைகள் பூர்த்தி பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு எம்எல்ஏயும் தன்னோட பங்களிப்பு அந்த அரசாங்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி 10 சேர்மன் கொடுப்பாங்க, அவங்க சம்பாதிப்பான்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது எனக்கு வேதனையாக இருந்தது. சம்பாதிக்கிறதுக்கு தான் சேர்மன் கொடுக்கணுமா, நாட்டுக்கு சேவை பண்ணுறதுக்கு சேர்மன் கிடைக்காதா? இப்படிதான் ஒரு சமுதாயத்தை வளர்க்குறோமா? நம்ம சமுதாயத்தை எப்படி வளர்க்க போறோம்? நம்ம சேவை பண்றதுக்கு வர்றோமா, வந்து சம்பாதிக்கிறதுக்கு வரோமா? அண்ணன் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வேதனையா இருந்தது ஒரு அரசியல்வாதியா. அந்த ஆங்கிள் நான் சொல்றேங்க. கால மாற்றத்துல சார் நீங்க வந்து உங்க வைகோ அவர்கள்ட்ட போய் கேளுங்க சார், வைகோ கூட்டணி ஆட்சியில இருந்தாரா இல்லையா? யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்ல வந்து கூட்டு அரசாங்கத்துல இருந்தாரா இல்லையா? பிஜேபி கவர்மெண்டோட நீங்க கூட்டணி வச்சிருக்கும் போது அரசாங்கத்தில் இருந்தீங்களா இல்லையா? எல்லாத்துலயும் நீங்க அரசாங்கத்தில் இருந்த ஆளுங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு தவறான பிரகடனத்தை திமுக வந்து பெருமை பேசுறதா நினைச்சுக்கிட்டு நீங்க பேசுறது. நான் தெளிவாகத்தான் சொன்னேன். நான் வந்து 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் நான் சொல்லல, இகழ்ந்து பேசல. நான் சேமியாவை சொன்னேன். நான் அழகா சொன்னேன், இந்த 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகள் தொடர வேண்டும். தமிழக மக்களுடைய மனநிலை எப்பொழுது வரைக்கும் எப்படி இருந்திருக்கிறது என்றால், தனி ஆட்சி முறைதான் தமிழகத்தை வெற்றி பாதைக்கு வளர்ச்சிக்கு அழைத்து செல்லும் என்கிற அரசியல் ஞானம் தமிழக அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல மக்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்க சொல்லணுங்கிறது இல்லை, அதுதான் உண்மை. இன்றைக்கு இந்தியாவிலேயே அரசியல் தெளிவுள்ள மாநிலம் தமிழ்நாடு. நீங்க தெலுங்கு தேசத்துல அவங்க கூட திமுக கூட்டு அரசாங்கம் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் வரும். காலத்தோட கட்டாயம் சார் அது. அது வந்து இனிமே நீங்க தனிப்பெருமை நீங்க வந்து பண்ண முடியாது. எல்லாருக்கும் அவங்க பிரதிநிதிகள் இப்ப எதுக்கு விசிக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த வம்பை தமிழ்மணி சார் கேட்கணும். தமிழ்மணி சார் கேட்கணும். சரி, ஓகே ஓகே தமிழ்மணி சார், இங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் இனி அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கின்றார். ஓகே சார், கூட்டணி ஆட்சியில் நன்மையும் இருக்கு. ஒரு தனிப்பட்ட கட்சியோ நபரோ எந்த முடிவும் எடுக்க முடியாது. சரி, எல்லாரையும் அனுசரித்து முடிவு எடுக்கணும். ஒரு வகையில் நல்லது, அவசரப்பட முடியாது. இன்னைக்கு பிஜேபி மேலே சொல்லப்படுகிற பல குற்றச்சாட்டுகள் மத்தியில் கூட்டணி ஆட்சியாக இருந்திருந்தால் அதெல்லாம் ஒரு தேர்தல், ஒரு நாடு, இதெல்லாம் கொண்டாட முடியாது. நான் ஓப்பனாக தான் நான் சொல்கிறேன், யாரையும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதனால் அது நல்லது. நம்பர் 1. நம்பர் 2, என்னுடைய அபிப்பிராயத்தில் இந்த தலைப்பை ஒட்டி சரி, காங்கிரஸ், விசிகே, சிபிஎம் கூட்டணி வச்சு தனியாக நின்னால் அது ஆச்சரியமான விஷயம் அல்ல.
அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுமானால் யார் ஆட்சி அமைச்சாலும் இல்லை கூட்டணி இது மூணும் தனியா போகும்னு சொல்றீங்களா? இல்ல இந்த பக்கம் அதிமுக கூட்டணிக்கு வரும்ன்றீங்களா? இல்லை நான் சொல்லலை. சரி, அவங்க 3 பேருமே தனியாக நின்று, ஏன்னா கட்சியை வளர்க்கணும், வேற தப்பான காரணத்தை சொல்லலை. ஓகே, காங்கிரஸை வளர்க்கணும். அவர் முதலே சொல்லிட்டார். செல்வ பெருந்தகை 6 மாதத்துக்கு முந்தையே சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு உரிய இடம் கிடைக்கல இங்கே அப்படின்னு, ஆன் ரெக்கார்ட். சரி, விசிகே நினைக்கலாம், இதுவும் நினைக்கலாம். நினச்சி தனியாக கூட்டணி வச்சாங்கன்னா அவங்க ஓட்டை பிரிப்பாங்க. தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைச்சாலும் அது கூட்டணி ஆட்சி தான். பிரியன் சார் மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை எடுத்திருக்காரு அவர். இல்லை, அதாவது இந்த கூட்டணி ஆட்சியில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணி என்ற கான்செப்டை ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றது வரப்போகிற எலெக்ஷன்ஸில் தான், அந்த முடிவுகளில் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அது வந்து மக்கள்கிட்ட எந்த விதமான ஒரு எஃபெக்டை வந்து ஏற்படுத்துன்றது நமக்கு தெரியாது. அது பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அதிமுக வந்து பாஜக வந்து அதிமுக வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு கம்பல்ஷனை கொண்டு வரும்போது இல்லை தமிழ்நாட்டில் இனிமேல் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு திமுகவையும் அந்த சீனுக்குள்ளே இழுக்கிற விஷயம் இருக்குல்ல, இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதாவது திமுகவையும் வந்து அவங்களையும் வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்குள்ளே இழுக்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது. அது வந்து திருமாவளவன் வந்து கொள்கை ரீதியாக பல வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அது எதுவும் இந்த தேர்தலுக்காக அவர் சொல்லலை, அவர் பல காலமாக சொல்லி கொண்டிருக்கிற விஷயம். அதை இந்த தேர்தலோடு ஏன் பொருத்தி பார்க்குறாங்கன்னா அது ஒரு முக்கியமான கோஷமாக இந்த தேர்தலில் எழும்பியிருக்கு ஆக்சுவலாக. ஆனால் இந்த 2 கட்சிகளுமே அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்தில், இந்த 2 முக்கிய கட்சிகளுமே திமுக அதிமுக என்றைக்குமே கொள்கை ரீதியாக விட்டு கொடுக்காது என்பது என் கருத்து. தமிழ்மணி சார், அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. திரும்ப நீங்க சார் இன்னைக்கு ஒரு கணக்கு சொன்னீங்க, இல்லை இன்னைக்கு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இல்லை சார், காங்கிரஸ் நான் ஒரு பற்றி பேசவே இல்லை. நான் காங்கிரஸ் தலைமையில் தான் இவங்க 2 பேரும். அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா பிரியன்? காங்கிரஸ் தலைமையில் ஒரு தனி அணி அமையும்? காங்கிரஸ் தலைமையில் அணி அமையறதுக்கான வாய்ப்பே இல்லை சார். காங்கிரஸ் திமுக அணியில் தான் இருக்குது. இது வந்து ஆல் இண்டியா சமாச்சாரம், இது இங்கே லோக்கல் சமாச்சாரம் இல்லை. 29 தேர்தல்லாம் இருக்கு, காத்துட்டு இருக்கு. அர்ஜுனமூர்த்தி சார் பாஜகவுக்கு எப்படி சொன்னாரு அதே ஒரு நிலை தான் கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு அப்படி தான் சொல்லணும். இல்லை, காங்கிரஸை பொறுத்த மட்டும் சார் திமுக அணியே வந்து ஆன்டி பிஜேபி ரோலில் தான் சார் கட்டமைச்சிருக்கு. ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடியில் தான் கட்டமைச்சிருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு பைண்டிங் ஃபேக்டரே ஆன்டி மோடி தான். பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது, இந்தியாவில் பாஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அந்த இதில் கட்டமைக்கப்பட்டிருக்க அந்த கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு தேதி வரை இந்த நிமிஷம் நான் பேசிட்டு இருக்கிற வரையும் கூட்டணியிலேருந்து வெளில போற அளவுக்கான கருத்து வேறுபாடுகள் அங்கே எதுவும் இல்லை. அதனால தேர்தல் அரசியல் காலம் இருக்கு, அரசியல் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது எதுவுமே இல்லை. உண்மைதான், அது அடிப்படையை ஒத்துக்கணும். இல்லை, அது ஒத்துக்கிறேன் சார், நான் இல்லை சொல்லல. ஆனால் சகோதரர் அனுபவம் உள்ளவர். ஆனால் அந்த மாதிரியான அதிர்ச்சி அளிக்க சார் உண்டு சார். ஒரே வார்த்தை கருப்பையா மூப்பனா எனக்கு தெரியும். அவர் காங்கிரஸ் விட்டு வெளியே வருவாரு, ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. நம்பி இருக்க மாட்டாங்க. அரசியல் எதுவும் நடக்கலாம் இல்லையா? நாளைக்கு அதிமுக 10 மாசம் கழிச்சு தாவேக்கோட போலாம் இல்லையா? அதுக்கும் ஒத்துக்கணும் அவரு. இப்பயே போலாம் தாவேக்கோட. அதுக்கான அறிகுறிகள் தெரியுது. ஆமா, உண்மை அறிகுறிகள் தெரியுது. அறிகுறிகள் தெரியுது. 50 சீட்டு பேச ஒரு துணை முதலமைச்சர் இல்ல சார், நான் வேற மாதிரி சொல்றேன். சரி, இது மட்டும் ஒரு சான்ஸ் முடிச்சிருங்க. நேர குறைவா இருக்கு, சுருக்கமா வாங்க. நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு வர்றேன், என்னைக்கு அந்த கட்சி வளரும் நாள் நடிகர் கட்சியா அரசியல் கட்சியா மாறும்னா எதிர்கட்சிகள்ல இருந்து 4 முன்னாள் எம்எல்ஏ பலமுறை நான் சொல்லியிருக்கேன். இப்போ அது ஆரம்பிச்சிருக்குது. அது காரணமே அதிமுக பாஜகவோட கூட்டுன்னு பேசப்படுவதுன்னு நான் நம்புறேன். நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.